எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பட ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் 12 பாவங்களில் இருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் முதல் கட்டம் என்று சொல்லக்கூடிய லக்ன பாவம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் மார்க் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் லா அப்படிங்கிற அந்த குறியீடு இருக்கும். இதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்டம். அப்போ அந்த முதல் கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன், இரண்டாவது கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன், அந்த முதல் கட்டத்துக்கு அடுத்த கட்டம், அந்த ரெண்டாவது கட்டத்துக்கு அடுத்த கட்டம், மூன்றாவது கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன், 12 பாவங்களில் சுக்கிரன் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும், அதற்கு அந்த நபர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன். வாழ்வில் ஒரு மனிதனுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியவன். குறிப்பாக ஆண்களுக்கு மனைவியை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். பொதுவாக திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம், திருமண வாழ்க்கை ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும், இந்த சுக்கிர பகவான் நின்ற இடத்தை வைத்தியும் சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களையும் வைத்து ஒருவனுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். அப்படி ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். குறிப்பாக ஆண்களுக்கு மனைவியை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வாகனம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியவன். வீடு வாகனம் சம்பந்தமான விஷயம், இந்த சுகபோக வாழ்க்கைன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி லைஃப், இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியவன் சுக்கிர பகவான் தான். துணி ஆடை அணிகலன்கள், நம்ம அடித்துக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள், ஆசன இருக்கைகள், மெத்த கட்லு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி சொல்லக்கூடியது. நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள், துணிமணி, அந்த லக்ஸுரியா துணிமணி அணிஞ்சிக்கிறது, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். பெண்களை பற்றி சொல்லக்கூடியவன் சுக்கிர பகவான். பெண்களால் செய்யப்படும் தொழில், பெண்களை வைத்து செய்யப்படக்கூடிய தொழில், இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியவன் சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்களை உள்ளடக்கி வச்சிருக்காரு. குறிப்பாக சில முக்கியமான நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சுக்கிர பகவானுக்கு இருக்கிற காரகத்துவத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பாவங்களிலும் அந்த சுக்கிர பகவான் நிற்கும் பொழுது அந்த பாவத்தோடு இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்மளை தேடி வரணும். நம்ம பணங்காசு நம்ம என்னைக்கு தேடி போய் சம்பாதிக்கக்கூடாது, பொருளாதாரம் பணங்காசு அப்படிங்கிற விஷயம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த ஒரு சில நேரங்களில் இவர்களுக்கு மனதில் ஒரு விஷயத்த வேண்டாம், இல்லை ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த நிலையான கொள்கை, அந்த பிடிவாத குணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இயற்கையாகவே உருவாயிரும். ஒரு விஷயத்த வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அது வேண்டான்னா அது வேண்டாம் தான். அது மாதிரி ஒரு விஷயத்த வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தம்பி அது வேண்டாம், உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாலும், எத்தனை பேர் அதை சொன்னாலும் கூட அந்த விஷயத்த வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் வேண்டான்னு தான். அந்த இயற்கை பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில். அதாவது 1ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு திருமணம் முடிந்து வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா சில பொருளாதார குணங்களோடு வரக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. நல்ல ஒரு வீடு வாசல் பணங்காசு இருக்கக்கூடிய மனைவி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் திருமணம் முடிந்து மனைவி வந்த பிறகோ அல்லது கணவன் வந்த பிறகோ, இந்த பாயிண்ட் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துங்க, வரக்கூடிய களத்திரம், திருமணம் முடிந்து வரக்கூடிய களத்திரம் வந்த பிறகு சில பொருளாதார மாற்றம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த 1ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏதோ ஒரு சண்டை ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த பிரச்சனையின் போது அவனே தேடி பேசட்டுண்டா, அவங்க கூட நம்ம போய் பேசணும் எப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த இயற்கை குணாதிசயம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தன்னுடைய சிந்தனை முழுவதும், தன்னுடைய யோசனை முழுவதும் தன்னுடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 1ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போனாங்க கூட, ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் போனாங்க கூட, இவங்களுடைய யோசனை முழுவதும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தின் மீது தான் இருக்கும். ஐயோ சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம வரோம் சொல்லியிருந்தோமே, இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தோமே, அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய யோசனை முழுவதும் தன்னுடைய குடும்பத்தின் மீது வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 1ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள். அடுத்து இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார உயர்வை வாழ்வில் கண்டிப்பாக ஒரு நாள் அடையக்கூடிய நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பொருளாதார உயர்வு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள நிறைவு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மன நிம்மதி அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், திருமணம் முடிந்த பிறகு வரக்கூடிய கணவனோ மனைவியோ கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சில உயர்வை அடைந்த நபர்களாக இருப்பார்கள். அல்லது திருமணம் முடிந்து களத்திரம் வந்த
பிறகு சில பொருளாதார உயர்வுகளை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது களத்திரத்தின் மூலமாக சில பொருளாதார ஆதரவுகளையும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே சேமிக்கும் குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பிடிவாத குணம், நிலையான கொள்கை, நான் பிடிச்ச மேலுக்கு 3 கால் தாண்டா அப்படின்னு நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான குடும்ப அமைப்பை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மாதிரி குடும்பம், நல்ல ஒரு குடும்ப அமைப்பை, அழகான ஒரு குடும்ப அமைப்பை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை பற்றின இந்த ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு தரோம், சாயந்தரம் வரப்போ 6 மணிக்கெல்லாம் ரெடியாக நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கூட இவங்க போயிட்டு இந்த 6 மணிக்கு வரைஞ்சோ வீட்டில் இருக்க நபர்கள்ட்ட சொன்ன விஷயத்தையே மறந்துடுவாங்க. அந்த குடும்ப நபர்கள்ட்ட சொன்ன விஷயத்தையே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுக்கலாம். இந்த குடும்பத்தை பற்றின அந்த ஞாபக மறதிகள் அடிக்கடி இயல்பாக இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து இந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையில அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொண்ட நபர் அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் தான். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படியாவது ஒரு உயர்வை அடையணும், இல்லை நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைவு அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதற்காக வாழ்க்கையில் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், மேற்கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இப்போ கூட அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். இந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள், மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 3இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இப்போ வாழ்க்கையில் நல்ல பெரும் பணத்தோடு இருந்தோம்டா, நல்ல செல்வாக்கையோடு செல்வ சேர்க்கையோடு இருந்தேன், திடீர்னு எல்லாமே காணா போச்சு, எப்படி இந்த பணமெல்லாம் சம்பாரிச்ச பணமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி 10 ரூபாய்க்கு ஒன்றுமே 10 ரூபாய்க்கு ஜோப்பில் இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி பாரு எவ்வளோ பணம் இருக்குது பற்றி அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை வாழ்வில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மனைவிக்காக, அதாவது மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காகவோ திருமணம் முடிந்து வாழக்கூடிய களத்திரம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க. இந்த களத்திரம் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் ஆண் பெண் மாற்றி எடுத்துக்கங்க. வரக்கூடிய களத்திரம் வந்த பிறகு அந்த திருமணத்தின் பெண்ணு மனைவிக்காக சில மாற்றங்களை செய்து கொண்ட நபர்கள், அல்லது மனைவி கணவனுக்காக சில மாற்றத்தை செய்து கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 3இல் சுக்கிரன் உள்ள நபர்கள் என் மனைவிக்காக எல்லா விஷயத்தையும் விட்டேன்டா, இப்படி இனிமேல் இப்படி இருக்க போறேன், இல்லை கணவன் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அவருக்காக இந்த மாதிரி என்னுடைய விஷயத்தெல்லாம் வித்துட்டு எனக்கு நான் மாற்றிக்க போறேன் இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நண்பர்களுக்காக வாழ்நாளில் அதிகப்படியான முயற்சிகளை செய்த நபர்களாக இருப்பார்கள். என் ஃப்ரெண்டுக்காக இந்த முயற்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சா கடைசியில் அவன் பாட்டுக்கு போயிட்டான் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக அந்த முயற்சி நண்பருக்காக, இல்லை நண்பருக்காக வாழ்க்கையில் என் ஃப்ரெண்டை எப்படியாவது உயர்த்தி அவனை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு முயற்சி செய்த நபர்களாக இருப்பார்கள். இந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இவர்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் செய்வதை விட ஒரு கூட்டு சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுடே வாடகை மாப்பிள்ள இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தங்க சும்மா கூட கூட்டிகிட்டு போனீங்கனாலே அந்த கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இந்த 3இல் சுக்கிரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. அடுத்து இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மற்றவர்களிடம் சில ஆலோசனை கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தன்னுடைய தாயாரிடம் சில ஆலோசனை கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள் இவரது தாயார் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். என் அம்மாட்ட போனேன்டா டக்குனு ஒரு 5000 வாங்கிட்டு வந்தேன், 10000 வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு ஒரு டக்குனு ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு, எங்கள் அம்மாட்ட கேட்டா உடனே கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய பொருளாதார ஆதரவு கொண்ட நபர்களாக, தாயாருடைய பொருளாதார ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் இவரது தாயார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும். இவங்க அம்மாவுக்கு நல்லா செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட நிறைய நேரங்களில் இவரது தாயார் பிடிவாத குணத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவரது தாயார் வாழ்வில் அதிகப்படியான எதிர்ப்புகளையும் மறுப்புகளையும் சந்தித்து வாழ்வில் வெற்றி அடைந்த நபர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ கூட வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்பு மறுப்புகளை இந்த நபருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார். தம்பி இதை செய்யாத, அதை செய்யாத, மவளை இதை செய்யாதீங்கப்பா, அதை செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சொல்லிட்டாரு, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க அம்மா ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயார் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செய்யாத வைக்காதுன்னு குழந்தைகள் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தாயாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள் தன்னுடைய ஆள் மனதில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய மனதிற்குள்ள சில விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
தன்னுடைய ஆள் மனதுக்குள்ள சில சிந்தனைகளும் செயல்களும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆள் மனதில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்ப நபர்களின் மீது அதிகப்படியான விருப்பமும் காதல் உணர்வும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. எதா இருந்தாலும் நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த விருப்பமும் அந்த உணர்வும் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 5இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். குழந்தைகள் பிறந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 5இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். மனைவியை பற்றின எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 5இல் சுக்கிரன் உள்ள நபர்கள். என்னுடைய வரக்கூடிய மனைவி எனக்கு இப்படி இருக்கணும், இல்லை வரக்கூடிய கணவன் எனக்கு இப்படி இருக்கணும், இப்படிங்கிற மாதிரியான களத்திரத்தை பற்றின எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே ஒரு இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு இந்த அமௌண்ட் எனக்கு வந்துடணும், அதுக்காக நான் இதை செஞ்சு தர இறைவா, எனக்கு அந்த விஷயத்தை மட்டும் நிறைவேற்றி கொடு, இப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில அடிக்கடி சில பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். அடுத்து இந்த 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள் பொருளாதாரம் சார்ந்த வகையில பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். என்னடா எதை தொட்டாலும் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். தனது நண்பர்கள் ரீதியாக வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இவனுங்களை நம்பி எதுக்கு போனாலும் நம்மளை கொண்டு எதாவது சிக்க வச்சு விட்றானுங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு பணம் கேட்குறானுங்க, வாங்கி கொடுத்தோம்னா இவனும் கட்டாமல் போயிடறானுங்க, நம்ம கட்டிட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி நண்பர்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். திருமணம் சார்ந்த வகையில் சில தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ் ஏற்படுறது, நிம்மதியாக இருந்தேன்டா இந்த கல்யாணத்தை முடித்தேன் அதுலேருந்து ஒரு பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி திருமணம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். குடும்பத்து நபர்களுக்காக கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்ப குடும்பத்து நபர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அவங்களுக்கு சில உடல் உபாதைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு அடிக்கடி போய் கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த 6இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே இந்த 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கடனில் ஈஸியாக சிக்கிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தாண்டா ஒரு அமௌண்ட் எடுத்து கட்டி முடித்தேன், திருப்பி அடுத்து போய் டக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்குற மாதிரி, பிரச்சனை முடிய போகிற நேரத்தில் அடுத்த அமௌண்ட் பொருளாதார தேவை வந்து நம்மகிட்ட நின்றது, இப்படிங்கிற மாதிரி பொருளாதார விஷயங்களில் அடிக்கடி கடலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த 6இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள், இவர்கள் வரக்கூடிய களத்திரம் திருமணம் முடிந்து வரக்கூடிய மனைவியோ கணவனோ நல்ல ஒரு அழகான நபர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தன்னுடைய பொருளாதார ரீதியாக நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளும் தேவைன்னா அவங்ககிட்ட ஏதாவது போக முடியும், அப்போ தான் நம்மளும் அவங்ககிட்ட ஈக்குவலாக பழக முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். பொதுவாகவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அல்லது திருமணம் முடிந்த பிறகு சில பொருளாதார உயர்வுகளை அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் களத்திரத்திடம், அதாவது கணவனோ மனைவியோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த களத்திரத்திடம் சில ஞாபக மறதிகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதாவது இவங்க மனைவி ஏதோ ஒன்று சொல்லி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வரும்போது இந்த வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அதை மறந்துடுவாங்க. ஏப்பா வாங்கிட்டு வந்தால இல்லை மறந்துட்டேன்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி களத்திரம் சொல்லக்கூடிய விஷயத்தை கணவன் சொல்லக்கூடிய விஷயத்தை மனைவி மறப்பது, மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கணவன் மறப்பது, இந்த மாதிரி களத்திரத்திடம் சில ஞாபக மறதிகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் நபர்கள் களத்திரத்தை பற்றின எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். களத்திரம் அடிக்கடி வாழ்வில் உங்களுக்கு எதிர்ப்பு மறுப்புகளை தெரிவித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார். இப்போ நமக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ பார்த்தீங்கன்னா இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எதிர்ப்புகளையும் மறுப்புகளையும் தெரிவிக்கக்கூடிய களத்திரத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். அடுத்து இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணம் சார்ந்த வகையில் வாழ்நாளில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு, அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் அந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் ரீதியாக வாழ்க்கையில் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும், இவனை நம்பி போய் நமக்கு அவமானம் தான் மிச்சம்டா அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் ரீதியாக வாழ்க்கையில் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கையில் சில தடைகளையும் தோல்விகளையும் கண்ட நபர்களாக
நபர்களாக இருப்பார்கள், அல்லது கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம், அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சில தடைகளையும் தோல்விகளையும் தாண்டி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். குடும்பத்திற்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நபர்களாக இருப்பார்கள். நம்ம குடும்ப நபர்களுக்காக எப்படியா ஒரு சேஃப்டிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிடணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு, ஏதோ ஒரு அவங்க குடும்ப நபர்களுக்காக ஏதோ ஒரு அவங்க வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தேவையான பாதுகாப்பை இந்த இப்பயே நம்ம உருவாக்கி வச்சிடணும், இருக்கிறப்பே உருவாக்கி வச்சிடணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வாழ்நாளில் அடிக்கடி இந்த 8இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் இந்த 8இல் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் திருமணம் முடிந்து வரக்கூடிய ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ நல்ல ஒரு இரக்க குணத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஐயோ பாவம் கஷ்டப்படுறான்டா, அவனுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களா அப்படிங்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அந்த இரக்க குணம் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் இவர்களுக்கு திருமணம் முடிந்து இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கோவில் வழிபாடுகள், மதப்பற்றுகள், மதம் சார்ந்த விஷயங்கள், ஆச்சார அனுஷ்டானங்கள் இதையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய களத்திரத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ அதிகப்படியான இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வச்சுக்கோங்களேன். பொதுவாக குடும்ப நபர்களுக்கு இவர்களுக்கு வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய குடும்பம் தான். இவங்களுக்கு குடும்பம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்கள். நமக்கு ஒருத்த உதவி செஞ்சிருந்தானா வாழ்நாள் முழுக்க அவனை மறக்கவே கூடாதுங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இயற்கையாகவே இருந்து கொண்டே இருக்கும். இவரது தந்தையார் இருக்கார் பார்த்தீங்களா, இவருடைய இந்த ஜாதகருடைய தந்தையார் இந்த 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அவருடைய தந்தையார் நல்ல ஒரு பிடிவாத குணம் கொண்ட தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். எங்கள் அப்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டார், அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் எடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி இவரது தந்தையார் பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் திருமணம் முடிந்து வரக்கூடிய களத்திரத்திற்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். என் மனைவியோ கணவனோ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் இந்த களத்திரம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துங்க. திருமணம் முடிந்து வரக்கூடிய களத்திரத்திற்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அல்லது பொது இடங்களில் தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நல்ல ஒரு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். தொழில் சார்ந்த வகையில் ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நம்ம கம்பெனி பூட்டிட்டு வந்தோமான்னு யோசிக்கிறது, இல்லைன்னா வச்சுக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியில் போயிருப்போம், இன்னைக்கு அந்த கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறோன்னு சொல்லியிருப்போம், அதை மறந்து போயிடுறது. இந்த மாதிரி தொழில் சார்ந்த வகையில் சில ஞாபக மறதிகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதிகப்படியான தொழில் பற்றின பேச்சு, அந்த தொழிலை பற்றி எப்போ பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறது, நான் இப்படி இந்த தொழில் பண்ணுறேன் அந்த தொழில் பண்ணுறேன், இல்லை தொழில் இப்படி இருக்கும், நான் இப்படிலாம் தொழிலில் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான தொழில் பற்றின பேச்சுக்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் இவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த விஷயத்தை நான் செய்யணும், என்ன எதுக்கு இதை செய்ய சொல்கிறீங்க இப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, கேட்ட பின்னாடி அந்த விஷயத்தை செய்வாங்க. அதன் மாதிரி இருக்கக்கூடிய நபர் களத்திரத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். மனைவியின் மூலமாக சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, வாழ்நாளில் சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அல்லது நண்பர்கள் மூலியமாக சில வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இந்த 10இல் சுக்கிரன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில களத்திரம் வந்த பிறகு சில பொருளாதார லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். திருமணம் முடிந்த பிறகு திருமணம் முடிந்து வரக்கூடிய கணவனோ மனைவியோ வந்த பிறகு அவர்கள் மூலியமாக சில பொருளாதார லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பு, அல்லது அவர்கள் மூலியமாக சில லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். நண்பர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தருக்கான அவனை எப்படி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறது, அவன் மூலியமா என்னென்னலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், அவன் மூலியமா நம்ம என்னென்னலாம் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த இருக்கக்கூடிய நண்பர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்து நபர்களை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வச்சுக்கோங்களேன்.
இந்த 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்து நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா இப்படிறாடே, எங்கள் அப்பாலாம் வந்து அப்போ இருந்து அதெல்லாம் பண்ணியிருக்காரு, எங்கள் அண்ணன் தம்பிக்கு இப்படி, அக்கா தங்கச்சி இப்படி, என் மனைவி வந்து அவ்வளோ டேலண்ட், என் கணவன் வந்து அவ்வளோ டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி குடும்ப நபர்களை பற்றின அந்த தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அந்த ஃபினான்சியலை பற்றின அந்த டேலண்ட்டை, அந்த அதை எப்படிலாம் பயன்படுத்தணும், அதை எப்படிலாம் போட்டால் எப்படிலாம் பணம் வரும், எப்படிலாம் அதில் எடுக்கலாம் அப்படிங்கிற, பணத்தை போட்டால் பணத்தை எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவாற்றல் பெற்ற நபர்களாக இருப்பார்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மன அமைதி பெற வேண்டும், மன அமைதி பெறுதல் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லா ஓடணும்டா, ஒரு ஸ்டேஜில் நல்ல பணத்தெல்லாம் அங்கங்கே செட்டில் பண்ணிட்டு ஃப்ரீயாயிடணும், டென்ஷன் ஆயிடணும், அதில் மன நிறைவாயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் 11இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள், இவரது களத்திரம் திருமணம் முடிந்து வரக்கூடிய கணவனோ மனைவியோ இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல விரயங்களை செய்யக்கூடிய, அதிகப்படியான விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார். இப்போ ஒரு கணவன் மனைவிட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போறாரு, இல்லை மனைவி வந்து இருந்தாங்க வச்சுன்னு ஒரு 1000 ரூபா வச்சுன்னு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெளியே போறாங்கன்னா வந்து கேட்குறப்ப 1000 ரூபா கேட்கறதுக்கு இருக்காது. ஏமா என்னமா இப்போதான் நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா, இல்லைங்க அந்த கடைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு செலவாகி போச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அந்த மனைவி வந்து இவருக்கு வரக்கூடிய மனைவி கணவன் இவங்கெல்லாம் வந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த விரயம் அதிகப்படியாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அல்லது மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ அதிகப்படியான விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணாதான் இவங்களுக்கு தூக்குறேன். மனைவி வந்து ஒரு புடவை கேட்டாங்கப்பா, அது விலை வந்து 10,000 ரூபா, அவங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறவங்களாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாழ்நாளில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் ரீதியாக வாழ்நாளில் விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள். அல்லது நண்பர்களுக்காக விரயங்களை செய்த நபர்களாக கூட இருக்கலாம் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு 1000 ரூபா கொடுன்னு வாங்கிட்டு போனா வருஷ கணக்காச்சு இன்னும் இந்த 1000 ரூபாய் திருப்பி தரல இப்படிங்கிற மாதிரி ஏதாவது நண்பர்கள் ரீதியாக பொருளாதார விரயங்களை சந்திக்கிறது. நான் பாட்டு சும்மா உட்காந்து வா டீ சாப்பிடலான்னு 10 பேர் கூட்டிகிட்டு போய் அந்த 10 பேருக்கு நான் கடைசியில் காசு கொடுத்துட்டு வந்தேன் இப்படிங்கிற மாதிரியான நண்பர்களுக்காக விரயங்களை சந்தித்த நபர்களாக கூட இருக்கலாம். இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப நபர்களை பற்றின அந்த மன அமைதி அற்ற நிலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வீட்டில் எவன் சொன்னாலும் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா, அவன் சௌரியத்துக்கு செய்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி குடும்ப நபர்களை பற்றின அந்த மன அமைதியற்ற நிலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி மன சஞ்சலம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். களத்திரம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஞாபகம் வைத்து கொள்ள முடியாத நிலை, ஞாபக மறதி கொண்ட நிலை இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 12 பாவங்களையும் சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த சுக்கிர பகவானுடைய காரகத்துவத்தையும் வைத்து இந்த 12 பாவங்களுடைய காரகத்துவத்தையும் வைத்து அதை இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர் லக்னத்தின் அடிப்படையிலையும் சில துல்லியமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் சூரியன் முதல் ஒவ்வொரு கிரகம் இன்னைக்கு சுக்கிரன் வரை சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பாவங்களில் இருந்திருந்தால் அந்த பலன்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு லக்னம் முதல் 12 பாவங்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் அமர்ந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பாவாதிபதி ஒவ்வொரு பாவத்துக்கும் 1ஆம் பாவாதிபதி போய் மற்ற பாவங்கள் அமர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய ராசியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், வாழ்வில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும், இதை பற்றின பதிவுகள் நிறைய இருக்குது. அதற்கான பிளேலிஸ்ட்டாக தனித்தனியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது கொஞ்சம் போய் பாருங்கள். அதை நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.